அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்னும் ஒரு மிக முக்கியமான காணொளியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோல நாங்க அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான பல தகவல்களை வழங்க போகிறோம். அது மாத்திரமல்லாமல் ஒரு சந்தோஷமான செய்தியும் காத்திருக்கிறது. இந்த செய்திகள், தகவல்கள் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் இனிவரும் காலங்களிலும் நான் வழங்குகின்ற இப்படியான புதிய அதே போல பயனுள்ள தகவல்கள், செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக, பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, முதல்ல நாங்க அந்த தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், தற்போது தகவல்களை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போல புதிய பயனாளர்களை தெரிவு செய்வதற்கான கிரைட்டீரியாஸ் அல்லது அளவுகோல்களை மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுவரை காலமும் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளர்களை தெரிவு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கிரைட்டீரியாஸ் அல்லது அளவுகோல்கள் இனிவரும் காலங்களில் பயன்படுத்தப்பட மாட்டாது. உங்களுக்காக புதிய அளவுகோல்களை அறிமுகம் செய்து அதனூடாக தான் புதிய பயனாளர்கள் தெரிவு செய்யப்படவிருக்கிறாங்க. எனவே இதுவரை காலமும் யாரெல்லாம் எங்களுக்கு முழுமையான தகுதியும் இருந்து நாங்க தெரிவு செய்யப்படல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, விசனம் தெரிவிச்ச வண்ணம் இருந்தீங்களோ, நீங்கள் எல்லாம் தெரிவு செய்யப்படுவதற்கு அஸ்வசம கொடுப்பனவுக்காக உள்வாங்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன. அதே போல மூன்றாம் கட்ட பயனாளர்களை தெரிவு செய்வதற்கான தகவல்களை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளும் மாவட்ட ரீதியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலும் கூட இன்னும் நிறைய பேர் இதுவரைக்கும் அஸ்வசம கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்படாத பயனாளர்கள் நிறைய பேர் இதற்காக உள்வாங்கப்படுவாங்க, தெரிவு செய்யப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த நடவடிக்கையின் போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் கருத்தில் கொள்ளப்பட இருக்கிறது. அதாவது இதுவரை காலமும் விண்ணப்பித்து அஸ்வசம கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்படாத புதிய பயனாளர்கள் குறித்து அதிகமாக கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாம் கட்ட தகவல் திரட்டும் நடவடிக்கைகளின் போது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரை காலமும் அஸ்வசம கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்படாதவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் தற்போது பழைய முறையின் அடிப்படையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அஸ்வசம கொடுப்பனவுகளின் போது ஏதாவது முறைகேடுகள் அல்லது மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறதா அல்லது முறைகேடாக யாருக்காவது அஸ்வசம கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்படவிருக்கிறதா. இவ்வாறு மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு இடைநிறுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அஸ்வசம கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்பட்டு இப்போது வேறு நாடுகளுக்கு சென்றிருப்பவர்கள், அதே போல இறந்தவர்கள் குறித்தும் இங்கே அவதானம் செலுத்தப்பட்டு அவர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டு புதிய பயனாளர்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவுகளை வழங்குவது குறித்தும் நலன்புரி நன்மைகள் சபை தன்னுடைய கவனத்தை, அவதானத்தை செலுத்தி இருக்கிறது அப்படின்றத நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல கடந்த வீடியோல சொல்லியிருந்தோம், 85,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்காமல் போகக்கூடிய அச்சம் காணப்படுது அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வறிய குடும்பங்களை சேர்ந்த 56,547 பேர் இதுவரைக்கும் ஆன்லைன் மூலியமா தகவல்களை புதுப்பிக்கிறதுக்கு தவறி இருக்கிறாங்க. அதே போல மிக வறிய குடும்பங்களை சேர்ந்த 28,608 பயனாளர்கள் தங்களுடைய தகவல்களை புதுப்பிக்க தவறி இருக்கிறாங்க. தொழில்நுட்ப வசதிகள் இல்லையா அல்லது அந்த அறிவு இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனா 85,000க்கும் மேற்பட்டவர்கள் தகவல்களை புதுப்பிக்க தவறி இருக்கிறாங்க. இதன் காரணமாக இவர்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்காமல் போறதுக்கான சந்தர்ப்பம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை நாங்க சொல்லல. இந்த விஷயங்களை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமால் கொட்டவேலகெதிர அவர்கள் தான் அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். குறிப்பாக 18ஆம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இவர் அன்றைய தினத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். இதுவரைக்கும் அஸ்வசம கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதற்காக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்களில் 16,800 பேர் இதுவரைக்கும் வங்கி கணக்குகளை திறக்கவும் தவறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எனவே நீங்களும் மிக விரைவில் வங்கி கணக்குகளை திறந்து உங்களுடைய தகவல்களை அருகாமையில் இருக்கின்ற உங்களுடைய பிரதேச செயலகத்தில் அஸ்வசம காரியாலயத்துக்கு ஒப்படைக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒரு சந்தோஷமான செய்தியும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்கலாம். அஸ்வசம கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களில் இருக்கின்ற முதியவர்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகள் நாளை முதல், அதாவது 26ஆம் தேதி முதல் அந்தந்த பயனாளர்களின் வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படவிருக்கிறது. அதாவது முதலாம் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட அஸ்வசம பயனாளர்களின் குடும்பங்களில் இருக்கிற முதியவர்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகள்
26ஆம் தேதி அதாவது நாளைய தினத்திலிருந்து அந்தந்த பயனாளர்களின் வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படவிருக்கிறது. எனவே இந்த வார இறுதிக்குள் வந்து நீங்க இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க பிப்ரவரி மாசத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு எப்போது வங்கி கணக்குல போடுவாங்க, எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது அது கிடைத்திருக்கிறது. இனி முதியோர் கொடுப்பனவு நாளைய தினத்திலிருந்து வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படவிருக்கிறது. அந்த வகையிலே 6,20,025 அஸ்வஸ்ம பயனாளர்களின் குடும்பங்களை சேர்ந்த முதியோர்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகள் நாளைய தினத்திலிருந்து வங்கி கணக்குகளுக்கு வந்து வரவு வைக்கப்படவிருக்கிறது. இந்த நலன்புரி திட்டத்தின் ஊடாக கிட்டத்தட்ட 31,01,97,000 ரூபாய் பயனாளர்களது வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படவிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இரண்டாம் கட்டத்தைச் சேர்ந்த பயனாளர்களில் 69,350 பயனாளர்களுக்கு அல்லது குடும்பங்களுக்கு வந்து 3,476,50,000 ரூபாய் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படவிருக்கிறதாம். எனவே அஸ்விஸ்ம முதலாம் இரண்டாம் கட்ட பயனாளர்களின் குடும்பங்களில் இருக்கின்ற முதியோர்களுக்கான கொடுப்பனவுகளும் அஸ்வஸ்ம கணக்குகளில் அதாவது நாளைய தினத்திலிருந்து கணக்குகளில் வரவு வைக்கப்படவிருக்கிறது. அந்த தொகையினை வந்து நீங்க இந்த வார இறுதியில் அல்லது எதிர்வரும் வாரத்தின் ஆரம்ப ஒரு சில தினங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நலன்புரி நன்மைகள் சபை உங்களுக்கு அறிவித்திருக்கிறது. இந்த நல்ல செய்தியோடு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறோம். இது போல புதிய சுவாரஸ்யமான அதே போல அஸ்வஸ்ம அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஏனைய கொடுப்பனவுகள் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன், ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.